எதற்காக இப்படி தமிழகமே, தமிழ்நாடே கிளம்பி வந்து வாக்களித்திருக்கிறது அப்படின்னா, இந்த தேர்தல் அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து அல்லது இந்த நடிகர் தனக்காக ஒரு கட்சியை ஆரம்பிச்சு, எனக்காக ஒரு முதல்வர் நாற்காலியை நீங்கள் எல்லோரும் வாங்கி தர வேண்டும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்ச நாளிலிருந்து ஏற்பட்ட துர்மரணங்கள், கூட்ட நெரிசலால் ஏற்பட்ட மரணங்கள், அல்லது கல்லூரிக்கு போகாமல் கல்லூரியை விட்டுவிட்டு இந்த நடிகரை பார்ப்பதற்காக வந்து விபத்தில் சிக்கி மரணமடைந்த அந்த இளைஞர்கள், அல்லது மிக மோசமாக மிகவும் மூன்றாம் தரமாக பேசிக் கொண்டிருக்கின்ற அந்த பெண் ரசிகைகள், இவர்களையெல்லாம் பார்த்து தமிழ்நாட்டு மக்கள் பதைபதைத்து போய்விட்டார்கள். ஐயையோ இவங்க கையில தமிழ்நாடு கிடைச்சா என்னத்துக்கு ஆகும், அப்படி எதுவும் ஆகிவிடக் கூடாது என்பதற்காக தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டும், தமிழ்நாட்டின் கட்டமைப்பை இன்னமும் அதிகமாக பாதுகாக்க வேண்டும் என்ற பதைபதைப்பில் தான் அத்தனை பேரும் வாக்குச்சாவடியை தேடி வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்று நான் நம்புகிறேன். நிச்சயமாக. ஏனென்றால் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும், இங்க தமிழ்நாட்டில் கிடைத்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியால் கிடைத்திருக்கக்கூடிய இந்த வளங்கள், இந்த வசதிகள், இந்த சாலைகள், இந்த தொழிற்சாலைகள், இந்த கல்வி சாலைகள், இந்த மருத்துவமனைகள், இங்க இருக்கக்கூடிய மத சுதந்திரம், இங்க இருக்கக்கூடிய உணவு சுதந்திரம், இங்க இருக்கக்கூடிய கருத்து சுதந்திரம், இங்க இருக்கக்கூடிய வாழ்வியல் சுதந்திரம், இங்க இருக்கக்கூடிய உடை சுதந்திரம், எல்லாவற்றையும் கட்டி காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு தமிழ்நாட்டு மக்களுக்குத்தான் இருக்கிறது என்று புரிந்ததால் அவர்கள் பதைபதைத்து அக்கறையோடு வந்து வாக்களித்திருக்கிறார்கள்.